நம்ம முதலமைச்சர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி இப்போ கடை சரி 12 மணில இருந்து 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காரு, அது வரவேற்கத்தக்கது. பட் இதால அட்வான்ஸ் நிறைய கடைகள் பிளாக்ல ஓட்டுற மாதிரி வந்துச்சுன்னா, சந்து கடைகள் வந்துடக்கூடாது. கடை வந்துச்சுன்னா இது லாஸ். அதான் அவர் சூப்பர்வைஸ் பண்ணணும். ஆமா, சூப்பர்வைஸ் பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா ஏரியாலுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி பிளாக்ல நிறைய ட்ரிங்க்ஸ் சேல் பண்றாங்க. இந்த சந்து கடைகளை அவர் நிறுத்தணும். உங்களை பொறுத்தவரை இந்த போதை பழக்கத்தை நிறுத்திட்டாலே விஜய் ஜெயிச்சிட்ட மாதிரி. திமுக அதிமுக ஏன் செயல் இப்பதானே இவ்வளவு நியூஸ் வருங்க. இத்தனை நாள் இது இருந்துச்சு, நம்ம பாட்டு இருந்திருக்கோம். இப்ப பார்த்தா ஒரு கடை மூடலன்னு போராட்டம் பண்றாங்க, எரிக்கிறாங்க, தீய வச்சு எரிக்கிறாங்க அந்த டாஸ்மாக் ஷாப்பையே. இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எப்படி வெறி வந்து இத்தனை நாள் இந்த மக்கள் இது எங்க போயிருந்தாங்க? ஒயின் ஷாப் மேல இப்பதானேங்க மக்கள் கோவம் வருது, விஜய் வந்த பிறகுதான் இல்லையா? அப்ப மக்கள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்களோ? ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா, நிறைய கஞ்சா இந்த போதைக்கு நிறைய அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இத அவருக்காண்டி கண்ட்ரோல் பண்ணி நம்ம போதைப் பொருள் நிறுத்திட்டாலே இளைஞர்களுடைய சேஃப்டி